ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 2 கிலோவில் சிக்கன் பிரியாணி பண்ணுறேங்க. இது புரட்டாசி மாதங்க 3வது சனிக்கிழமைக்கு அப்புறம் நாங்கள் நான்வெஜ் சாப்பிடுவோம். கொஞ்சம் கெஸ்ட்டெல்லாம் வந்திருந்தாங்க, அதுக்காக பிரியாணி பண்ணுறோங்க. சூப்பராக வந்துருந்துச்சுங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. உங்கள் வீட்டுக்கும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நீங்கள் கடையில் வாங்காமல் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். நல்லா பொலன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் வந்து ஒரு 2.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. 2 கிலோ அரிசிக்கு 2.5 கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. பிராய்லர் சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். இதை நான் வந்து கொஞ்சம் பீஸ் மட்டும் பெருசாக போட சொல்லியிருக்கேங்க. ஏன்னா பிரியாணிக்கு எப்போயுமே பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்க. அதுக்காக பிரியாணி செய்யும்போது எப்போயுமே அந்த சிக்கனில் உள்ள தோலோடையே சேர்த்து செய்யுங்க. அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி சேர்த்து செய்யுங்க. சாப்பிடும்போது கூட எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்குங்க. லெக் பீஸாக கிடச்சா கூட அதில் கூட நீங்கள் வாங்கி பிரியாணி செய்யுங்க. அப்போ கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம 2 டைம் 3 டைம் தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கலாங்க. இதில் வந்து நம்ம இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த சிக்கனோட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 250 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 150 கிராம் பூண்டும் ஒரு 100 கிராம் இஞ்சியும் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதை பாதி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். பாதி நம்ம வெங்காயம் வைக்கும்போது கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சிக்கன் சாஃப்ட் ஆகிறதுக்காண்டி தயிர் ஒரு 400 கிராம் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனும் இந்த தயிரில் நம்ம ஊற வைக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாகிருங்க. இதை இப்போ நம்ம நல்லா கை விட்டு கலந்துக்கலாம். நல்லா எல்லா சிக்கன்லேயுமே அந்த மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாம் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கை வச்சு கலக்கிக்கோங்க. இதை அப்படியே மூடி ஒரு 1 ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். அது நல்லா ஊறட்டுங்க. அதுக்காக 1 ஹவர் கழித்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 3/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 10 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் குக்கிங் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கோல்டு வின்னர் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய், பட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டார் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே அந்த ஆயில்லேயும் நம்ம வந்து புதினா சேர்த்துக்கலாம். அது இன்னும் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் நம்ம வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயமும் அந்த பச்சை மிளகாயும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயும் இந்த பிரியாணிலேயும் இந்த வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு தாங்க ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக அந்த வெங்காயத்தை கலந்து கொடுங்க. அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஃப்ரை ஆகிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக கலந்து கொடுங்க. அப்பப்போ எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகுங்க இந்த வெங்காயம் மட்டும் வதங்குறதுக்கேவும். பாருங்கள், ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆனால் நமக்கு நல்லா வந்துடுங்க வெந்து. நான் மீதம் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்பளம் கலந்துட்டு அதோட மீதத்தை நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொறுமையாக கலந்து கொடுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கலந்து கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுமையாக ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியே நம்மளுக்கு இல்லாத மாதிரி நல்லா வேக வைங்க தக்காளியை. இல்லைன்னா தக்காளி கொஞ்சம் முழுசாக தெரியும் பிரியாணியில். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா தக்காளியை மசிய கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா மசிய வேக விடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மசிய தக்காளி வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டுங்க. தக்காளி ரொம்ப நல்லா மசிய வேகட்டுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கண்டிப்பாக நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க. நம்ம எப்போயுமே ஃபங்க்ஷனாக கடையில் தான் வாங்குவோம். அப்படி பண்ணாமல் கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க.
கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம காரத்தை செக் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கடையில் வாங்கின சிக்கன் மசாலா பாக்கெட் 1/2 பாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இதில் கரம் மசாலா பாக்கெட் ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப காரமாயிடும். மசாலா சேர்த்தப்பட்டு அடி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டா கூட அடி பிடிச்சிருங்க, அப்போ நல்லா இருக்காது. எனக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நான். இந்த மசாலா கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக அப்பப்போ கலந்து விடுங்க. கொஞ்சம் மசாலா வெந்ததுக்கு அப்புறமேல் நம்ம இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம்ல 1 ஹவர், அந்த சிக்கனை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து இப்போ நல்லா நம்ம கலந்து விடுங்க. சிக்கனில் அந்த மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அந்த சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுங்க. அந்த எண்ணெய்லாம் மேலே கொஞ்சம் அந்த நம்ம ஊற்றினோம்ல அந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டுங்க. சமைக்கும் போது எப்போயுமே அடியில் பிடிச்சிடாத மாதிரி சமைங்க. அப்போ பிடிச்சிருச்சுன்னா நமக்கு சமையல் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ நம்ம சிக்கன் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேங்க. நான் வந்து என்னோடய பாத்திரத்தில் அளந்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ இப்போ 1 கப் அரிசினா 1.5 கப் தண்ணி அந்த அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நமக்கு எல்லா மசாலாவும் நல்லா கலக்கிற மாதிரி நீங்கள் கலந்து விட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொதித்ததுக்கு அப்புறமேல அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அந்த அரிசியில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. போட்டு கிண்டிடாதீங்க, அரிசி உடஞ்சிரும். அரிசி உடையாத மாதிரி ஓரமாகவே கிண்டி விடுங்க. இதுக்கு மேலே நம்ம இப்போ புதினா சேர்த்துக்கலாம். இது இருக்கிற புதினாலாம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் மூடி போட்டு மூடி அப்பப்போ எடுத்து நம்ம கலந்து கொடுக்கலாம். இப்போ அரிசி போட்டு நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து கரண்டி எடுத்து நல்லா ஒரு ஓரமாகவே அப்படியே கிண்டி விடுங்க. போட்டு நல்லா கிளறிடாதீங்க, அப்போ அரிசி உடஞ்சி போயிடும். ஓரமாகவே அப்படியே கிண்டி விடுங்க. அடுப்பை ஓரளவுக்கு சிம் பண்ணிடுங்க. இப்போ சிம் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 10 அரிசி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஒரு 70% வெந்தால் போதும். அதுக்கப்புறமே நம்ம தம் போட்டு மிச்சத்தை வேக வச்சுக்கலாம். அப்படியே அடிக்கடி எடுத்து அடி பிடிக்காத அளவு கலந்து கொடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. நம்ம கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நம்ம தம் போட்டுடலாம். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இதில் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா தண்ணி. இப்போ வந்து நம்ம இப்போ தம் கட்டிடலாம். அதுக்கு நான் ஒரு 2 லெமனை புழிஞ்சு வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அந்த லெமன் அப்படியே மேலே ஊற்றி விட்டுட்டு நம்ம லைட்டாக மட்டும் அந்த ஓரமாகவே எடுத்து கிளறி கொடுங்க. ரொம்ப போட்டு அப்படியே கிண்டாமல் அப்படியே ஓரமாகவே கிளறி கொடுங்க. கொஞ்சம் மட்டும் அதில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆனால் போதும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நமக்கு பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம தம்மு கட்டிடலாம். நான் இதுக்கு மேலே 2 வாழை இலை வச்சுக்கிறேங்க. உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாழை இலை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசனை. அதுக்காக பெரிய இலையாக முழு இலையாக கிடைக்கலைங்க, பீஸாக கிடச்சிச்சு. அதனால் சரி ஓகேன்னு சொல்லி போட்டு பண்ணிட்டேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக கடையில் வாங்காமல் நீங்களே செஞ்சு பாருங்கள். ஒரு 2 ஆட்டி கொஞ்சம் மிஸ்டேக் வரும், 3ஆவது ஆட்டி பெர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு நான் வந்து ஒரு வேஸ்ட்டான தோசைக்கல்லை தூக்கி ஆல்ரெடி அந்த அடுப்பில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே இதை தூக்கி வச்சுட்டு அந்த தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனோடனே அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இதுக்கு மேலே தண்ணி இருக்கிற பாத்திரமா சுடு தண்ணி இருக்கிற பாத்திரமா மேலே தூக்கி வச்சுருங்க. அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 50 மினிட்ஸ்க்கு அப்புறமேல் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த சோறு கொஞ்சம் கூட குலையாமல் நல்லா பொலன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இந்த சிக்கனுமே நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சுங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒரே முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சமையல் வீடியோஸ் என்னோட சேனலில் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.